தந்தை மைந்தன் தூயாவ நாமத்தினாலே ஆமென். அன்பான அருமையான விசுவாச நெஞ்சங்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை இறை வணக்கம். இறைவனின் செய்தி இல்லந்தோறும் தேடி வரும் நற்செய்தி, இறை அன்பர்களுக்கு இயேசு தரும் அருட்செய்தி. ஆசிகள் உங்களுக்கு. கைபேசியை பிடித்துக் கொண்டு காணொலி மூலம் கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருப்போரும், அறைகளில் அமர்ந்து கவனித்துக் கொண்டிருப்போர் ஆகிய பெரியோர், சிறியோர், முதியோர், சிறுவர், சிறுமியர், வாலிபர், வயோதிகர், குழந்தைகள், மழ இளைஞர்கள் அனைவருக்கும் இருக்கரம் கூப்பிய அடிமையின் வணக்கமும் வாழ்த்துதலும் உரித்தாக்குகிறேன். ஆராதனைக்கு நாம் ஆரம்பமாக பாமாலையில் 14வது பாடல், பாமாலையின் 14 அனாதியான கர்த்தரே என்ற பாடலை நாம் பாடுவோம். சென்னை திருச்சபை இறை வழிபாட்டு நூல் பக்கம் 76 2ஆம் ஆராதனை முறையை நாம் அனைவரும் பின்பற்றுவோம். 76ஆம் பக்கம். நாம் இறைவனை தொழுவோம். இறைவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம் தந்தையாக இறைவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் அனைவரும் மகிழ்ந்து களி கூறுவோம். பக்கம் 79. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக இறைவனை நாம் போற்றுவோம். சேனைகளின் இறைவனாகிய கர்த்தரே, நீர் தூயவர், தூயவர், தூயவர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசானா. கர்த்தர் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசானா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்து எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை.
நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நம்பி வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்த தகப்பனிடத்துக்கு சென்று, தகப்பனை பலத்துக்கு விரோதமாக உமது பார்வையில் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். இறையரசு சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்தில் நமக்கு ஒரு சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அவர் சமூகத்திலே நாம் அமர்ந்த நிலையிலேயே மௌனமாக நம் பாவங்களை நாமே பரிசோதனை செய்து பார்ப்போம். சர்வ வல்லமுள்ள இறைவனிடத்தில் நாம் நமது பாவங்களை மிக தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பாவ அறிக்கைக்கு துணையாக முதல் பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படி நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். பாவ மன்னிப்பு நாம் பெறுவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள நம் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தையும் நம் அனைவருக்கும் கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டு வேத பாடம் யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதல் 38 வரை வாசிக்க கேட்போம். The book of Exodus chapter 40 verses beginning from 34 to 38. The first Bible reading is taken from the book of Exodus chapter 40 verses beginning from 34 to 38. Exodus chapter 40 verses beginning from 34 to 38. Then the cloud covered the tent of meeting, and the glory of the Lord filled the tabernacle. Moses could not enter the tent of meeting because the cloud had settled upon it, and the glory of the Lord filled the tabernacle. In all the travels of the Israelites, whenever the cloud lifted from above the tabernacle, they would set out. But if the cloud did not lift, they did not set out until the day it lifted. So the cloud of the Lord was over the tabernacle by day, and the fire in the cloud by night, in the sight of all the house of Israel during all their travels. Here ends the Bible reading. புதிய ஏற்பாட்டு நிருப பாடமாக தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 16 வரை வாசிக்க கேட்போம். St. Paul's letter to Philippians chapter 3 verses beginning from 8 to 16. Second reading is taken from the epistles of Paul the Apostle to the Philippians chapter 3 verses 8 to 16. Chapter 3 verses 8 to 16. Yeah, doubtless, and I count all things but loss for the excellency of the knowledge of Christ Jesus my Lord, for whom I have suffered the loss of all things, and do count them but dung, that I may win Christ, and be found in him, not having mine own righteousness, which is of the law, but that which is through the faith of Christ, the righteousness which is of God by faith, that I may know him and the power of the resurrection, and the fellowship of his suffering, being made comfortable unto his death, if by any means I might attain unto the resurrection of the dead. Not as though I have already attained, neither were already perfect, but I follow after, if that I may apprehend that for which also I am apprehended of Christ Jesus.
Brother, I count not myself to have apprehended, but this one thing I do, forgetting those things which are behind and reaching forth unto those things which are before. I press toward the mark for the prize of the high calling of God in Christ Jesus. Let us therefore, as many as be perfect, be thus minded, and if in anything ye be otherwise minded, God shall reveal even this unto you. Nevertheless, whereto we have already attained, let us walk by the same rule, let us mind the same thing. Here ends this second reading. நற்செய்தி வேத பாடம் தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல் 33 வரை. The Gospel of St. Luke, chapter 24, verses beginning from 13 to 33. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் முடிய. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரயுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையும் உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண வாக்குறுதிக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறினிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறினிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசாரிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்களெல்லாம் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள்.
அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல் காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் தங்கி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருந்தார்கள் என்பவைகள். வாசிக்க வேண்டிய 3ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவ கீர்த்தனையிலே 184வது பாடல், தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ என்ற பாடலை நாம் பாடுவோம். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறே, ஆவலதாய் என்னை பைம்பொன்மேல், அவர் மேல் தமர் நீர் அருளுகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறே, ஆத்துமத்தன்னை குளிரப்பனே, அடியேன் கால்களை நீதியென்னும், பேத்தியம் பாதையில் அவர் நினைத்தான், இதமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறே, சாநிழல் பள்ள திறங்கிடினும், சற்றும் தேர்ந்த கண்ணஞ்சேரே, வானப்பரன் என்னோடிருப்பான், மழைத்தடையும் கோலுமை தேற்றும். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறே, பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்கால் எனக்கென்றே படுத்தி, சுகதையினம் கொண்ட தலையை சுகமாய் அபிஷேகம் செய்குவார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறே, ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். தேன் வீட்டின் சிறப்போடு நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறே, ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். என் கண்மலையும் மீட்புறமாகிய
ஆண்டவராகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் கேட்கும் உமது பிள்ளைகளின் செவியும் மனமும் உமது சமூகத்தில் உமக்கு பிரியமாகவும் உமக்கு தூய்மையாகவும் இருப்பதாக. தேவ பிரசன்னத்தை நாம் அமைதியில் அழைத்திடுவோம், உணர்ந்திடுவோம். உயிர்த்தெழுந்தவா, உடன் வருபவா, எங்கள் மத்தியில் எழுந்தருளவா, எழுந்தருளவா. உயிர்த்தெழுந்தவா, உடன் வருபவா, எங்கள் மத்தியில் எழுந்தருளவா, எழுந்தருளவா. உலகை தந்தவா, உடலை தந்தவா, உயிரை தந்தவா, உணவை தந்தவா. உயிர்த்தெழுந்தவா, உடன் வருபவா, எங்கள் மத்தியில் எழுந்தருளவா, எழுந்தருளவா. உறவை தந்தவா, உரிமை தந்தவா, உறவை இழந்தோம் உணர்வில் நின்றவா. உயிர்த்தெழுந்தவா, உடன் வருபவா, எங்கள் மத்தியில் எழுந்தருளவா, எழுந்தருளவா. உன்னை உலகே உருளிலங்க, உந்தன் உடலே உருக செய்தவா. உயிர்த்தெழுந்தவா, உலகை வென்றவா, எங்கள் மத்தியில் எழுந்தருளவா, எழுந்தருளவா. உயிரோடு எழுந்தே உலகை வென்றவா, உயிருக்கு உயிராய் உள்ளோரைபவா. உயிர்த்தெழுந்தவா, உடன் வருபவா, எங்கள் மத்தியில் எழுந்தருளவா, எழுந்தருளவா. அன்பான உள்ளங்களே, ஆண்டவர் அருள்வார்த்தை கேட்க அவரோடு காத்திருக்கும் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் சிரத்தாழ்த்தி கரம் கூப்பிய காலை வந்தனங்கள். இன்றைய கருப்பொருள் நம் அன்றாட வாழ்வில் உயிர்த்த கிறிஸ்துவுடன் ஒன்றிப்பு என்பது. கம்யூனியன் வித் தி ரிசன் கிரைஸ்ட் இன் அவர் டெய்லி லைஃப் என்பதாகும். உரைகளிலே 3 வகை என்பர். அருளுரையில் முன்னுரை, உள்ளுரை, முடிவுரை என்று நாம் அழைப்போம். முன்னுரை என்பது உள்ளே இருக்கக்கூடிய உரையினுடைய தொகுப்பு, உள்ளுரை என்பது அதன் விளக்கம், முடிவுரை என்பது ஒட்டுமொத்த தொகுப்பினுடைய அறைகூவல் என்பதாகும். எனவே அன்புக்குரிய இந்த அருளுரையில் சிறந்த உரை தெளிவுரை அல்லது விளக்க உரை என்பர். உயிர்த்த கிறிஸ்துவில் அனுதினமும் ஒன்றித்து வாழும் உள்ளங்களுக்கு தெரியும், தெரிந்தேன் விருந்து, தெளிவடைந்தேன் அதன் மருந்து, அது தேனிலும் மதுரமும் இனியது என்று. சிந்திக்க கேட்ட நம் கம்யூனியன் வித் ரிசன் கிரைஸ்ட் இன் அவர் டெய்லி லைஃப் என்பதை பிரித்து நாம் பார்க்கிற போது, கம் என்றால் வந்து சேர் என்று அர்த்தமாம், யூனியன் என்றால் ஒன்றிப்பு அல்லது ஐக்கியம் என்பதாகும். கம்யூனியன் என்றால் ஒன்றிப்பில் வந்து சேர். யாரோடு? வித் ரிசன் கிரைஸ்ட், உயிர்த்த கிறிஸ்துவின் ஒன்றிப்பில் வந்து சேரு. எப்போது? இன் டெய்லி லைஃப், அது அன்றாட வாழ்வில். எனவேதான் இன்றைய கருப்பொருள் நம் அன்றாட வாழ்வில் உயிர்த்த கிறிஸ்துவுடன் ஒன்றிப்பில் என்பதாக நமக்கு இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக இந்த கம்யூனியன் என்பதற்கும் கம்யூனிகேஷன் என்பதற்கும்
ஒரு நெருக்கமான இணைப்பு உள்ளது. கம்யூனியன் என்றால் ஒன்றிப்பு, கம்யூனிகேஷன் என்றால் செய்தி அனுப்பு அல்லது செய்தி கூறல் என்பதாகும். Communion comes from the Latin word called communus, means common என்பதாகும். இந்த communus என்ற லத்தீன் சொல்லிலிருந்து வருவதுதான் காமன் என்கிற பொது என்கிற சொல். இன்னொன்று லத்தீன் சொல், அதனுடைய மூலச்சொல், ஒரிஜினல் மூலச்சொல்லிலிருந்து communistas means அர்த்தம், அதனுடைய பொருள் fellowship அல்லது ஐக்கியம் என்பதாக. So ஆகவே communion will not take place in the absence of communication. அதாவது செய்தி கூறுவது இல்லாமல் ஒன்றிப்பு என்பது நடைபெறாது. God communicated the creation and congratulated them saying that they are good என்பதாக in Genesis 1:31 நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:31 கடவுள் தான் படைத்தது எல்லாம் பார்த்து நல்லது என கண்டார் என்று நாம் பார்க்கிறோம். God has always been in constant touch and communion with human being என்று நாம் பார்க்கிறோம். கடவுள் எப்பொழுதும் மனிதரோடு அடிக்கடியாக தனது சந்திப்பின் வழியாக ஒன்றிப்பை, ஐக்கியத்தை வைத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக ஜெனிசிஸ் ஆதியாகமம் 3:8 God the Father of Mother walked along with the first human being in the Garden of Eden. தாயும் தந்தையுமான கடவுள் ஏதேன் தோட்டத்தில் ஆதியாகமம் 3:8 படி ஆதி மனிதரோடு உலாவினார் என்று நாம் பார்க்கிறோம். God the Son, Jesus Christ, walked along with the human being என்று நாம் Apostle Acts 10:38 பார்க்கிறோம். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என வாசிக்கிறோம். மூன்றாவதாக, the Holy Spirit also walks along with the people of current age, especially in communion with the oppressed and marginalized communities என்று லூக்கா 4:18 முதல் 19 வரை உள்ள வசனங்களிலே பார்க்கிறோம். தூய ஆவியானவர் கூட இன்றைய சூழலில் ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட நடுத்தர சமுதாயத்தோடு அவர் பயணம் செய்கிறதாக. 2 கொரிந்தியர் 3:17 பார்க்கிறோம், கர்த்தரே ஆவியானவர், ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என பவுல் 2 கொரிந்தியர் 3:17 கூறுவதையும் கூட கவனித்து பாருங்கள். ஆக கம்யூனியன் என்பதற்கு ஆண்டவர் கம்யூனிகேஷன் என்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்து இவ்வேளையிலே வருகிற போது ஆண்டவர் தொடர்பு நம்மிடையே இருக்க வேண்டும், இல்லை என்றால் இருக்கலாகாது என்பதை காட்டுகிறார். அடுத்து நாம் பார்க்க வேண்டியது ரிசன் கிரைஸ்ட், உயிர்த்த கிறிஸ்து என்று. முதலில் இங்கு கிறிஸ்து பிறந்தது உண்மையா அல்லது இல்லையா என்று நாம் பார்க்க வேண்டும். கிறிஸ்து பிறந்தது உண்மை என்றால் அவர் இறந்தது உண்மை. அவர் இறந்தது உண்மை என்றால் அவர் உயிரோடு எழுந்ததும் உண்மை. அவர் உயிரோடு எழுந்தது உண்மை என்றால் இன்று உயிரோடு அவர் நம் மத்தியில் இருப்பதும் அதைவிட உண்மை. எனவே வரலாறும் ஆய்வகம் எல்லாம் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது. Christism is a fact, historically proved fact, but it is not a fable. Fable என்றால் இது பொய் அல்ல, இது கட்டுக்கதை அல்ல என்பதாகும். எனவே 1 கொரிந்தியர் 15:17 பார்க்கிறோம், கிறிஸ்து உயிரோடு எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும் என்று தூய பவுல் சொல்லுகிறார். மத்தேயு 28:15 உயிர்த்த கிறிஸ்துவை அவரது சீடர்கள் இரவிலே வந்து எடுத்து சென்று விட்டதாக வதந்தி எழுப்புமாறு அந்த ஊருக்குள் கூறுமாறு போர்ச்சேவகர்களுக்கு மூப்பர்மார்கள் சங்கத்தார் என்ன செய்கிறார்கள்? பணம் கொடுத்தார்களாம். அவர்களும் அந்த பணத்தை வாங்கிக் கொண்டு தங்களுக்கு போதித்தபடியே செய்தார்கள் என்று மத்தேயு 28:15 வாசிக்கிறோம். உயிர்த்த இயேசுவை மறைப்பதற்காக வதந்திகளுக்கு பணம் அன்று கொடுக்கப்பட்டது என்பது மத்தேயு இங்கு சுட்டி காட்டுகிறார். அதேவேளை யோவான் 20:7 பார்க்கிறோம், கல்லறை காலியாக இருக்கிறதை கேட்ட சீடர்கள் பேதுருவும் யோவானும் கல்லறை நோக்கி போகிறார்கள். சீலைகள்
தரையில் கிடக்கிறதையும் அவர் தலையில் சுற்றியிருந்த சீலையும் மற்ற சீலைகளுடன் வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் இது சுருட்டி வைத்திருக்கிறதை கண்டார்கள். rolled up in a place by itself என்று ஆங்கிலத்திலே வருகிறது. இதில் என்ன தெரிகிறது? மூப்பர்மார்கள் சொல்லுகிறார்கள், களவாடி விட்டார்கள், திருடி கொண்டு போய் விட்டார்கள் என்று வதந்தி எழுப்புங்கள் என்று. அப்படி திருடி கொண்டு போகிறவர்கள் இந்த துணிகளை அவர் தலையில் உடம்பிலுமாக அவருடைய முகத்தை மூடியிருந்த துணிகளை மடித்து வைத்து விட்டால் ஒரு திருடன் ஓடி இருப்பான். சற்று சிந்திக்க வேண்டிய ஒன்று. ஆகவேதான் பேதுரு இங்கு 2 துணிகளும் 2 இடங்களில் தனித்தனியே மடித்து சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறதை இங்கு வேதம் சொல்லுகிறபடியால் இந்த பேதுரு ஆண்டவருடைய சமூகத்துறை அப்படியே விட்டு அவர்கள் ஓடாமல் இந்த பெயர்கள் வதந்திகளை எழுப்பிவிட்டு இந்த மூப்பர்களை பார்த்து பேதுரு பகிரங்கமாக எடுத்துரைக்கிறார். உயிர்த்த நாள் அன்று இயேசு தன் சீடர்களுக்கு காட்சி கொடுத்தார். 12ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நாம் உயிர்த்த நாளை நாம் நினைவு கூர்ந்தோம். 19ஆம் தேதி என்று தோமாவுக்கு அவர் தரிசனம் கொடுத்ததை நாம் தியானித்தோம். அதேவேளை 26ஆம் தேதி என்று திபேரியா கடலில் மீன்பிடித்த 7 நபர்கள் தன் காட்சியை அவர் கொடுத்ததையும் நாம் பார்க்கிறோம். இன்று அவர் எம்மாவூருக்கு செல்லும் சீடர்களை உயிர்த்த நாளன்று சந்தித்த அந்த காட்சியை குறித்து இன்று நாம் சிந்திக்க போகிறோம். எனினும் என் அருமையானவர்களே, இயேசு உயிர்த்த நாளன்று தன் சீடர்களோடு வந்து காட்சியிலே நின்ற போது அவர்கள் ஏதோ ஆவி வந்து நிற்கிறதே என்று பயந்த போது, நான் தான், இதோ என் காயங்களை பாருங்கள் என்று தன் விழாவையும் தன் கரங்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஏற்கனவே பேதுரு இயேசுவானவர் தன்னுடைய ஊழியத்தின் போது கடலின் மீது நடந்து வருகிற போது இவர்கள் படகில் சென்று கொண்டிருந்த போது, இயேசு நீர்தானா வருகிறீர் என்று அவர் கேள்விப்பட்டவுடனே நானும் இறங்கி இந்த தண்ணீரில் நடக்க வேண்டும் என்று குதித்து இறங்கினதை நாம் பார்க்கிறோம் அந்த ஆவலோடு. எனவே இந்த இயேசு உயிர்த்தெழுந்து விட்ட காரியம் அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருந்த நிலைமையிலே இயேசு வந்து அவர் முன்னிலையில நிற்கிற போது மீண்டும் இது ஆவியாக இருக்குமோ, இந்த ஆவிகளுக்கு காலம் இருக்காது, இதோ என் கரங்களை பாருங்கள், தழும்புகளை பாருங்கள் என்று இயேசு காட்டுகிற போது அவரை தொட்டதால் பார்த்ததால் அவர்கள் விசுவாசித்தார்கள், மகிழ்ந்தார்கள். எனவே இதையெல்லாம் உணர்ந்து சீலைகளும் கூட அங்கு தனித்தனியே மதித்து வைக்கப்பட்டிருந்ததெல்லாம் கண்டு கொண்டிருந்த பேதுரு இந்த 11 சீடர்களும் அந்த இயேசுவை தொட்டு பார்த்து உணர்ந்தபடியால் தான் அவர்கள் அங்கு சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் 2:32 அப்போஸ்தலர் கூறுகிறார், இவ்வேளையிலே பேதுரு, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகள் என்று இந்த மூப்பர் சங்கத்தார் உள்ளத்திற்கு சொல்லுகிறார். ஆகவே அருமையானவர்களை, மத்தேயு 28:20 பார்க்கிறோம், அந்த உயிர்த்த இயேசு இவர்களுக்கு கொடுத்த ஒரு வாக்கு என்ன? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் முடியும் வரை நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார் இயேசு. ஆக இயேசு உயிரோடு இன்றும் வாழ்கிறார், நம்மில் வாழ்கிறார். இதை நீ உணர்ந்தாயா? பிப்ரவரி 26 முதல் ஏப்ரல் 12ஆம் தேதி வரை 6 ஞாயிறு தவிர 40 நாட்கள் லென்த் நாட்கள். இதில் பாவத்தை மண்ணில் நீ புதைத்தாயா அல்லது மனதில் வைத்தாயா? ஈஸ்டர் அன்று இயேசுவோடு நீ எழுந்தாயா? மார்ச் 25ஆம் தேதி முதல் மே மாதம் 3ஆம் தேதி வரையாக இன்று நீ லாக்டவுனில் இருக்கிறாய். நீ என்ன செய்தாய்? அவள் இருந்தாயா? என் அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களின் அடித்தளம் கிறிஸ்து, கிறிஸ்துவத்தின் அடித்தளம் இயேசு. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்லாமல் கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நாம் செய்கிற காரியம் எல்லாம் வீணாகி இருக்கும். எனவே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது இன்று நாம் சொல்லுகிறோம். எனவே கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் சில சமயங்கள் போல காலத்தின் மாற்றத்தில் இது கரைந்து போயிருக்கும் அல்லது அழிந்திருக்கும். பல பாடுகள் துன்பங்கள் மத்தியில் இரத்த சாட்சியாய் உயிர்விட்ட நம்பிக்கை கொண்டு பலர் உயிர்விட நம்பிக்கை கொடுத்தது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் தான். உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு நிகழ்வு நம்மை கிறிஸ்துவோடு கூட ஒவ்வொரு நாளும் ஒன்றிக்க செய்கிறது. இதனைத்தான் இன்று நாம் வாசிக்க கேட்ட திருமறை பாடம் அனைத்தும் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆகவே அன்புக்கு உரிய என் தெய்வ ஜனமே, உயிர்த்த கிறிஸ்துவை கண்டவர்கள், உயிர்த்த இயேசுவின் காயத்தின் தழும்புகளை பார்த்தவர்கள், கல்வாரியின் ரத்தத்தில் கழுவப்பட்டவர்கள்,
இன்றும் வாழ்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இந்த உலகத்திலே காரியங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதைத்தான் பழைய ஏற்பாட்டு நிருபபாடமாக யாத்திராகமத்திலே அங்கு 40ஆம் அதிகாரம் வசனம் 34 முதல் 38 வரை உள்ள பகுதிகளிலே உயிர்த்தெழுதல் இந்த பகுதிகளை, இந்த 3 வேத பாடங்களை 3 சிந்தனைகளோடு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த உயிர்த்தெழுதல் என்பது உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு பிரசன்னம் என்பதாக இந்த யாத்திராகமத்தின் பகுதியை உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வர விரும்புகிறேன். யாத்திராகமம் 40:38 நீங்கள் வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவில் ஒன்றித்து வாழ நமக்கு கற்று தருகிற முதல் உண்மை அவரது பிரசன்னம். எப்போதும் அவரது பிரசன்னம் நம்மோடு உள்ளது என்பதை முதலில் நாம் உணர வேண்டும். வாசிக்க கேட்ட இந்த யாத்திராக 40ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் எப்படி இஸ்ரவேல் மக்களுடன் இடர்பட்டது என்பதை கண்டு உணர முடிகிறது. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34 மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிட்டு ஆண்டவரின் மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று என்று பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10-11 ஆசாரியர்கள் இந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. 11ஆம் வசனத்திலே 1 ராஜாக்கள் 8 அதிகாரத்திலே மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாமல் போயிற்று. காரணம் கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று என்று சொல்லுகிறார். இதையே நாம் ஏசாயா 6:4 பார்க்கிற போது அங்கு அவர் சொல்லுகிற 4ஆம் வசனத்திலே தேவ தூதர்கள் கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது என்கிறார். எசேக்கியேல் 43:4-5 பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை கீழ்த்திசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசித்தது என்றும் 5ஆம் வசனத்திலே அப்பொழுது ஆவியானவர் எசேக்கியேல் சொல்லுகிறார், தன்னை தூக்கி கொண்டு உள்ளே முற்றத்திற்கு கொண்டு போய் என்னை அழைத்து சென்றது. ஆண்டவரின் மகிமை அப்பொழுது கோவிலை நிரப்பிற்று என்று. தேவனுடைய சமூகம் ஒரு தெய்வ ஊழியனையும் சரி தேவ ஆசாரியனும் கூட நிரப்பி வழி நடத்துகிற ஒன்றாக ஆண்டவருடைய மேகம் கடந்ததாம். எனவேதான் இதை நாம் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் கூட 15:8 அவர் சொல்வார், கடவுளின் மகிமை வல்லமை கோவிலை புகையால் நிரப்பின. அதனால் அந்த 7 தூதர்களும் கொண்டிருந்த 7 வாதைகளும் முடியும் வரை ஒருவரும் கோவிலுக்குள் செல்ல முடியவில்லை என காண்கிறோம். யாத்திராகமம் 40:38 நாம் பார்க்கிறோம். வாசிக்க கேட்ட பகுதியின் இந்த கடைசி வசனத்திலே பகலில் ஆண்டவரினுடைய மேகம் அவர்களுக்கு இருப்பதையும் கூடவே இருந்ததையும் இரவிலே அந்த அதில் நெருப்பு இருப்பதையும் இஸ்ரவேல் மக்கள் கண்டனர் என்று நாம் பார்க்கிறோம். எனவேதான் பகலில் ஆண்டவர் மேகத்தின் வழியாகவும் இரவிலே அக்கினியின் வழியாகவும் அந்த மக்களோடு இஸ்ரவேல் மக்களோடு இருந்தார். அவர்கள் எல்லாருடைய கண்களும் அதை கண்டது. அதனால் ஆண்டவர் நம்மோடு கூட நம் பயணத்திலே உடன் வருகிறார் என்று மக்கள் உணர்ந்து கொண்டனர். ஏனென்றால் ஆண்டவருடைய சமூகம் அவருடைய பிரசன்னம் கூடவே அவர்களை வழிநடத்தி சென்றதாம். என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் என்று ஆண்டவர் யோசுவா 1:5 சொல்லி இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் கடந்து போகிற போது ஒவ்வொரு மனிதனும் அந்த பிரசன்னத்துக்குள் கடந்து செல்ல எவ்வளவு தகுதி உள்ளவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவேதான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆண்டவருடைய பிரசன்னம் எப்படி அவரோடு ஒன்றித்து இஸ்ரவேல் மக்களோடு காணப்பட்டது என்பத உண்மையை தூய பவுல் கொரிந்து மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் பரமேறும் முன்பாக இயேசுவினுடைய பிரசன்னம் உங்களோடு என்றும் உள்ளது என்பதை சுட்டி காட்டவே உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று மத்தேயு 28:20 அவர் கூறி சென்றார். அந்த பிரசன்னம் இயேசு இன்றும் கூட நம்மோடு எப்பொழுதும் அவர் வந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆண்டவருடைய ஊழிய பிள்ளைகள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர் அவருடைய பிரசன்னம் அவருக்கு நிழலாய் நிற்கிறது. காரணம் வேதம் சொல்லுகிறது 121:4 வசனத்திலே உன் வலது பக்கத்திலே உனக்கு நான் நிழலாய் இருக்கிறேன் என்று. என் அருமையானவர்களே, போதகர் பில்லி கிரஹாம் என்றவர் ஊழியர் அவருடைய பிரசன்னத்திலும் அவருடைய போகையிலும் வருகையிலுமாக ஆண்டவர் என்ன செய்வாராம், அவர் தலைமே ஒரு மேகம் அவரை தொடர்ந்து தாங்குவதை அவர் பார்த்து கண்டிருக்கிறார். அதே வேளையிலே தென் கொரியாவிலே இருக்கிறதான பிரபல பிரசங்கியார் போதகர் பால் யாங்கிசோ அவர்கள்
பிரசங்கத்தில் கூட அவர் தலைக்கு மேல் ஒரு மேகம் எப்பொழுதும் அவரை சூழ்ந்து கொண்டே இருக்கும். என் அருமையானவர்களே, தெய்வனுடைய பிரசனம் கடந்து போகும்போது ஆலயத்தில் ஆனாலும் செய்தி கொடுக்கும் வேளையிலானோ அது கடந்து நம்மோடு வருகிறது என்று சொன்னால் அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மில் அவர் வாசம் பண்ணுகிறார். நாம் அவரில் இருந்து அதை நாம் உணர வேண்டும். இஸ்ரவேல் மக்களோடு இருந்த கர்த்தருடைய பிரசன்னம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிற ஒவ்வொரு ஊழியங்களோடு அந்த மக்கள் கடவுளை தேடி வருகிற ஆலயத்தோடு எப்படி பழைய ஏற்பாட்டினை வாசிக்க கேட்டீர்கள், தேவாலயம் நிரம்பி நடந்தது என்று சொல்லி ஆண்டவர் கடந்து வருகிறார். ஏன் நம்முடைய ஆலயத்தில் கூட அவர் கடந்து வந்திருக்கிறாரே, கடந்து கொண்டு நம் மத்தியிலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறாரே, அதை காண நம்முடைய கண்கள் இருந்ததா? ஆண்டவருடைய இந்த சமூகத்திலே செபிக்கும் போது, பிரசங்கத்தை ஆற்றும் போது அடிமையினுடைய வார்த்தைகளில் நீங்களே கண்டிருப்பீர்களே, கேட்டிருப்பீர்களே. ஆண்டவர் அசுத்த ஆவிகள் வந்து ஆடினதை நீங்களே பார்த்திருப்பீர்கள். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நம்முடைய ஆலயத்துக்குள் அசைவாடுவதை ஆவிக்குரிய கண்களை கொண்டு பார்க்கிறவனுக்கு அந்த ஆவியினுடைய தென்படுதல் பிரசன்னம் விளங்கும். ஆவியை அவுத்து ஓட்டவனுக்கு அது கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கும், காண முடியாது. என் தேவனுடைய பிள்ளைகளே, இறுதி தேவனுடைய சமூகத்திலே சொல்லுவார்கள், நீங்கள் செய்தி கொடுக்கிற போது உங்களுக்கு மத்தியிலே தேவன் இயேசு இரு கரம் விரித்தவரா நடலாய் நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி இருக்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். ஆகவே அருமையானவர்களை செய்தி கொடுக்கிற போது மாத்திரமல்ல, ஆண்டவர் அங்கிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு எங்களை சந்திக்கிற அந்த வார்த்தையின் அக்கினி நெருப்பானது எங்களை தொடுவதை உணர்ந்திருக்கிறேன் என்று தேவனுடைய பிரசன்னம் அவருடைய மக்களையும் செய்தி கொடுப்பவனையும் செய்தி கேட்பவனையும் கடந்து வருகிறதா, நடந்து வருகிறதா, தொடர்பு படுத்துகிறதா. ஆகவேதான் கம்யூனியன் என்கிற கம்யூனிகேஷன் வழியாக கர்த்தர் நம் மத்தியிலே எப்போதும் இடப்படுகிறார். எனவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, எனவே உயிர்த்தெழுதல் என்பதை வேளையில் ஆண்டவர் சமூகத்துக்குள்ளாக நாம் வருகிற போது இங்கு தேவனுடைய கரம் நம்மை வழி நடத்துகிறது. ஆகவேதான் இப்பொழுதும் கூட ஆண்டவர் நம் மத்தியிலே வந்து காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே வாசிக்க கேட்டதான புதிய ஏற்பாட்டு நிருப பாடத்திலே நாம் பார்க்கலாம். அங்க அவர் சொல்லுகிறார், உயிர்த்தெழுதல் என்பது உறுதிப்படுத்துகின்ற ஒரு உறவு. எனவே பிலிப்பியர் 3 அதிகாரம் 8 முதல் 14 வரை வசனங்கள் வாசிக்க கேட்கும். இங்கு பிலிப்பியர் 3:8 தூய பவுல் கூறுகிறார் என்னவென்று, இயேசுவை அறிகிற அறிவு நான் பெற்றது எனக்கு ஒப்பற்ற ஒரு செல்வம் என்று சொல்லுகிறார். இயேசுவுக்கும் பவுலுக்கும் இடையே ஒரு உறவு. அந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறதாம், அவரை அறிகிற அறிவிலே நான் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் என்று. இதற்காகவே நான் எல்லாவற்றையும் இழக்க எண்ணுகிறேன், எல்லாவற்றையும் இழந்து அவரை மட்டுமே பற்றி கொண்டு அவருடைய உறவிலே நான் இணைந்து வாழ விரும்புகிறேன் என்கிறார் பவுல். எல்லாவற்றையும் எதை நஷ்டம் என்று நான் இழப்பாக எண்ணுகிறேன் என்றால் பவுல் சொல்லுகிறார், உயிர்த்த கிறிஸ்துவின் வல்லமையை அறிய நான் ஆவல். இரண்டாவது, அவரோடு அனுதினமும் ஒன்றித்து உறவாட வாழ என் விருப்பம் என்பதை பவுல் இங்கு அழகாக அவருடைய நிருபத்திலே பிலிப்பியர் 3:10 கூறுகிறார். இதை நான் முன்பே அடைந்து விட்டேன் அல்லது நிறைவு பெற்று விட்டேன் என்று அல்ல, கிறிஸ்து என்னை ஆட்கொண்டதற்கென அக்கான நோக்கம் நிறைவேறவே இதை நான் தொடர்ந்து ஓடுகிறேன் என்று பிலிப்பியர் 3:12 அவர் கூறுகிறார். ஆகவே பவுலும் கிறிஸ்துவும் இந்த வேளையில் கொண்டிருக்கிற இந்த உயிர்த்தெழுதல் என்பது நம்மை அவருடைய உறவுக்குள் உறுதிப்படுத்துகின்ற ஒன்று. அதே வேளையிலே நாம் முதன்மையாக வாசிக்க கேட்டது உயிர்த்தெழுதல் என்பது உணர்ந்து கொள்ளுகிற பிரசன்னம். ஆகவே இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நாம் அவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் என்று யாத்திராகமத்தின் வழியாக கண்டோம். நிறுவனத்தின் வழியாக உயிர்த்தெழுதல் என்பது அவர் நம்முடைய உறவை உறுதிப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது என்பது தூய பவுல் வழியாக நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய உறவு சீராக அமைய வேண்டுமானால் அது உயிரோட்டம் உடையதாக இருக்க வேண்டும். அனுதினமும் கிறிஸ்துவோடு ஒன்றித்ததாக அமைய வேண்டும். தூய பவுல் இதை விரும்பினார். இதற்காகவே அவர் பாடுபட்டார், பலனை அடைந்து விட்டார். மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் பகுதியாக நாமும் இருக்க வேண்டும் என்ற சிந்தை நம்மில் இருக்குமானால் கிறிஸ்துவோடு கூடிய ஒன்றிப்பின் உறவில் உறுதியுடன் வாழ்வோம். அடுத்தபடியாக நான் வாசிக்க கேட்ட 3வது வேத பாடம் நற்செய்தி பாடம். இந்த நற்செய்தி பாடத்தில் நாம் எதை பார்க்கிறோம் என்பது
உயிர்ப்பிக்கும் நற்செய்தி. இந்த உயிர்ப்பிக்கும் நற்செய்தியிலே உயிர்த்தெழுதல் என்பது நமக்கு உயிரூட்டுகிற ஒரு செய்தி, நற்செய்தி. இதைதான் லூக்கா 24:32 24ஆம் அதிகாரம் 13 முதல் 33 வரை வாசிக்க கேட்கும். சிறப்பாக 24:32 லூக்காவிலே நாம் பார்க்கிற போது அங்கு இந்த நற்செய்தி ஆசிரியர் லூக்கா அதை எழுதுகிறார். எப்படி உயிர்ப்பிக்கும் என்றால் நம் வாழ்வின் வழியாக மட்டுமே. நாம் நடமாடும் நற்செய்திகளாய் வாழும் பொழுது 24:13 லூக்காவிலே சொல்லுகிறார், அங்கு சீடர்களாக கர்த்தருக்குள் மாறும்போது ஆண்டவர் நம்மை அவருக்குள்ளாக கொண்டு வருகிறார் என்று. எனவே அருமையானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே இங்கு ஆண்டவர் சொல்ல வருவது நமது அன்றாட வாழ்வில் உயிர்த்த இயேசுவில் இணைந்திருக்கிறார் என்பதை நம்முடைய புதிய நம்பிக்கையோடு ஆண்டவருக்குள் நாம் வர வேண்டும். எனவே உயிர்ப்பிக்கும் இந்த நற்செய்தி என்பது நடமாடும் நற்செய்தியாய் வாழும்போது மாத்திரம் அல்ல, இங்கு அதற்கு சாட்சியாக இந்த எம்மாவூர் கிராமத்துக்கு 2 சீடர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்த போது எருசலேமில் இருந்த இவர்கள் எம்மாவூருக்கு சென்று கொண்டிருக்கிற போது நடந்த ஒரு சம்பவத்தை, இயேசு பாடுபட்டு மரித்து எழுந்த சம்பவத்தை பேசிக்கொள்ள சொல்லுகிற ஒரு சம்பவத்தை லூக்கா 24:19 நாம் காணுகிறோம். இந்த அவர்கள் பேசிக்கொண்டு போவதை அவர்களுடனே இயேசு வந்து சேருகிறார், கேட்கிறார். வேத வசனம் லூக்கா 24:27 அவர்கள் என்ன பேசிக்கொண்டு நீங்கள் செல்லுகிறீர்கள்? இயேசு கேட்ட கேள்வியிலே அவர்கள் முகவாட்டம் இருந்ததை பார்த்து, நீங்கள் என்ன பேசிக்கொண்டிருக்கிறீர்கள், பேசிக்கொண்டு வந்தீர்கள் வழியிலே என்று அவர் கேட்கிறார். தெரிந்தும் தெரியாதவரான அவர்களோடு வந்து எழுதப்படுகிறார். எம்மாவூர் என்று பொதுவாக நாம் சொல்லுகிற போது இது போர்க்களத்தின் மையமான ஒரு இடமாகும். இந்த எம்மாவூர் ஒரு காலத்தில் இயேசுவுக்கு முன்பாக இது யுத்த களமாகவும், ஆகவே யூதேயாவினுடைய போர்க்களத்துக்குரிய மையமாகவும் அந்த இடம் விளங்கப்பட்டபடியால் அது இயேசுவுக்கு பின்னால் தான் அதனுடைய மகிமையும் பேரும் விளங்குகிறது. எனவே இந்த இடத்திலே நாம் பார்க்கிற போது அடையாளம் தெரியாத ஊருக்கு அடையாளத்தை காட்டுகிறார் இயேசு. அந்த வீடு ஊருக்கு செல்லுகிறபடியா அடையாளம் தெரியாத இந்த 2 நபர்களோடு, கிளியோபாவோடும் இன்னொருவரோடும் ஆக 2 சீடர்கள் பேசிக் கொண்டு போகிற போது தன்னை அவர் அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார். 3ஆவதாக இயேசுவானவர் அந்த இடத்தில் ஊருக்கு சென்று அவர்களை கண்களை திறக்கிறார். அவர்களுக்கு தான் உயிர்த்தெழுந்ததை காண்பிக்கிறார். 12 அப்போஸ்தலர்களோடு சேர்ந்த சீடர்கள் இவர்கள் அல்ல. 72 சீடர்களிலே 12 பேர் சீடர்களாக இருந்த மீதி 50 பேர் சீடர்களிலே இவர்களும் ஒருவர். எனவே ஒருவர் இவர் கிளியோபாக இருந்தாலும் இன்னொருவர் ஒரு பெண் சீடராக இருந்திருக்கலாம் என்று அறிஞர்களுடைய கருத்து. ஆனாலும் அருமையானவர்களே, இங்கு பயந்து நடுங்க கொண்டு இவர்களை பற்றி பேசிக் கொண்டிருந்த வேளையிலே இயேசு அவரோடு வந்து பேசுகிற போது அவர்களுக்கு நம்பிக்கை துளிர்விட தொடங்கியது. ஆண்டவர் திருமறை விளக்கி காட்டுகிறார். 24:27 மோசே தீர்க்கதரிசி சொன்னபடி எல்லா காரியம் நிறைவேற வேண்டும் என்று ஏற்கனவே அவர் இருந்தபோது உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரே என்று சொன்ன போது அவருடைய உள்ளமானது துளிர்விட கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. 24:30 பார்க்கிறோம் லூக்காவிலே அவர் குனிந்து போயிருந்த உடைந்து போயிருந்த இருதயம் மீண்டும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது என்று பார்க்கிறோம். லூக்கா 24:31 பயம் பறந்து போனது, அறியாமையின் அடைக்கப்பட்ட கண்கள் அவர்களுக்கு திறக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு இரவு வேளையிலே அவர்களோடு மாலை 5 சாய்ந்த வேளையிலே தங்கியிருந்த வேளையிலே அவர் பாடுபடுவதற்கு முன்பதாக அப்பத்தை எடுத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி தன் சீடர்களுக்கு கொடுத்த போது எதை செய்தாரோ அதை மீண்டுமாக செய்கிற போது இதே வாசகத்தை நாம் ஏற்கனவே கேட்டு இருக்கிறோமே, பார்த்திருக்கிறோமே என்று சொல்லி அப்பொழுது இவர் இயேசு என்று இவர் நினைக்கிறார்கள். இயேசு அந்த இடத்தில் இருந்து மறைந்து விடுகிறார். ஆகவேதான் என் அருமையான அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. நற்செய்தி அவர்களை உயிர்ப்பித்தது. எனவே இயேசுவை கண்டது நிமித்தம் மீண்டுமாக அவர்கள் உயிர் பெற்றார்கள். நற்செய்தியின் ஊடகமாக அவர்கள் செயல்பட ஆண்டவருடைய ஒரு காட்சி அவர்களுக்கு காரணம் ஆயிற்று. எனவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இயேசுவானவர் இந்த வேளையிலே உயிர்த்த கிறிஸ்துவில் அனுதினமும் நாம் உண்டித்திருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவருடைய பிரசன்னத்தை நாம் முதல் ஒன்று உணர வேண்டும். இரண்டாவதாக நாம் உறவிலே உறுதிப்பட வேண்டும்.
மூன்றாவது, அவருக்குள்ளாய் நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். கடவுள் கொடுத்த அன்பிலே, உறவிலே நிலையாய் நின்று பிறர் வாழ்வுக்கு நாம் வழிகாட்ட வேண்டும். எனவேதான் என் அன்புக்குரியவர்களே, உயிர்த்த கிறிஸ்துவில் அன்றாட வாழ்விலே அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய உறவில், அவருடைய உயிர்த்த காரியத்தில் நாம் நம்பிக்கையாக நிலை கொண்டு வாழும்பொழுது கர்த்தர் நமக்கு அருள் புரிகிறார். இயேசுவானவர் அப்போஸ்தலர் 1:13 நாம் பார்க்கிறோம். அங்கு அவர் என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர் 1:3 நாம் பார்க்கிறோம். அவர் தன் சீடர்களுக்கு உயிர்த்த கிறிஸ்துவனுடைய தரிசனத்தை பல வழிகளிலே, பல திருஷ்டாந்தங்கள் மூலமாக அவர்களுக்கு தெரியப்படுத்தி 40 நாட்கள் இந்த பூமியின் மேல் அவர்களோடு இருந்து தான் எழுந்தது உண்மை, தான் உங்களோடு வாழ்ந்ததும் உண்மை, இப்போது உயிரோடு இருப்பதும் உண்மை, இனிமேல் உங்களோடு இருக்க போவதும் அதைவிட உண்மை என்பதை அவர் நிரூபித்து காண்பித்து பிறகு அவர் பரமேறினார். அந்த இயேசு 40 நாட்கள் இவர்களை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை பலப்படுத்தினது போல இன்று 40 நாட்கள் அவர்கள் அடைக்கப்பட்டிருந்த கூண்டுக்குள்ளிருந்து வெளியே வருகிறார்கள் ஆவியின் அருளை பெற்ற பிறகு. அதுபோலவே அருமையான என் தெய்வ சொனமே, இந்த 40 என்பது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனுடைய ஆன்மீக வாழ்வுக்கு அடித்தளமிட்டு அவரை வாழ்க்கையில் உயர்த்துகிற ஒன்றாக இருக்கிறது. திருமறையிலே வேதத்திலே பார்க்கிற போது இந்த 40 என்ற எண்ணானது ஆண்டவனம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆன்மீக வாழ்வுக்கு முன்னேற்றத்துக்கு ஒரு படியாக இருக்கிறது. மோசே சீனாய் மலையிலே 9:18 நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கு 40 நாட்கள் கர்த்தரிடத்தில் அவன் தனித்திருந்தார். அங்கு ஆண்டவனுடைய 10 கட்டளைகளை அவன் பெற்று வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். 3 நாளிலே பார்க்கிறோம், நினைவா நகரமானது 40 நாட்களில் அழிந்து போகும் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்து யோனா அங்கே காத்து கிடக்கிறார். அதே வேளையிலே இயேசு கிறிஸ்துவானவர் 40 நாட்கள் உண்ணாமலும் குடியாமலும் அவர் உபவாசம் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 4:2, லூக்கா 4:2, மார்க்கு 1:13. எதற்காக? மோசே தன் மக்களுக்காக அழிவிலிருந்து காக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களுக்காக அவன் வாழ்ந்த அந்த சமூகத்திலே காத்திருந்து உபவாசித்து 40 நாட்கள் உண்ணாமல் குடியாமல் இருந்து 9:18 உபாகமத்தின்படி ஆண்டவர் கட்டளை பெற்று தன் மக்களுக்காக 40 நாட்கள் உபவாசம் எடுத்து வாழ்கிறார். அழியாமல் இருந்து காக்க வேண்டும் என்று அவன் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறான். 25 நீங்கள் கடைசி வரை, உபாகமம் 9:25 கடைசி வரை நீங்கள் பார்க்கிற போது அந்த காரியத்தை நீங்கள் படிக்கலாம். யோனா 40 நாட்கள் அவன் இந்த நினிவே நகரம் கழிக்கப்பட்டு போகும் என்று சொன்ன மாத்திரத்தில் மக்கள் எல்லாரும், அரசன் முதற்கொண்டு அடிமை வரையிலும் வாயில்லாத ஜீவன்கள் எல்லாம் அங்கு ரட்டொடுத்தி கொண்டு உபவாசம் எடுத்து கர்த்தரிடத்திலே மனம் திரும்புகிறது. கர்த்தரோ மனமாறுகிறவர்களாக அங்கு நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் இங்கு 40 நாட்கள் இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக அவர் வனாந்தரத்திலே 40 நாட்கள் உண்ணாமலோ முடியாமலோ சாத்தான இடத்திலே ஆண்டவரை அவர் சோதனைகளை மேற்கொண்டு ஜெயித்தார் என்று நாம் வாசிக்கப்பட்ட 4:2 மத்தேயிலே, 4:2 லூக்காவிலும், மார்க் 1:13 பார்க்கிறோம். மார்க் 13:1-13 சொல்லுகிறது, சாத்தானால் அவர் பல போராட்டங்களை அவர் வனாந்தரத்திலே போராடி ஜெயித்தார் என்று. என் அருமையானவர்களே, இந்த வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே இதனால் கிடைத்த பலன் என்ன? யாத்திராகமம் 34:29 நாம் பார்க்கிறோம். மோசே ஆண்டவருடைய 10 கட்டளைகளை பெற்று மேலிருந்து 40 நாட்கள் உபவாசம் இருந்து கீழே இறங்கி வருகிற போது அவன் முகம் பிரகாசமாய் தேவ பிரசன்னத்தால் நிரம்பி இருந்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம் 1 ராஜாக்கள் 19:8 பார்க்கிற போது ஆண்டவர் எலியாவை அழைத்தார். எலியாவை ஆண்டவர் அழைத்து அவர் தேவன் எதிராளிகள் தன்னை தாக்கு வருவதை கண்டு, எனக்கு இனி எதிர் ஆண்டாம், என் உயிர் எடுத்துக்கொள், மூதாதையர்களை காட்டில முன்னோர்களை காட்டில நம் ஒன்று உத்தமன் அல்ல, என்னை எடுத்துவிடு, பிரித்து விடு நாவியை என்று கேட்கிற போது கர்த்தர் அவனை எழுப்பி நடத்தி சொல்லுகிறார். அப்பொழுது தெய்வ தூதன் ஒருவன் வந்து அவரை உபசரிக்கிறார், படுத்துக் கொள்கிறார். மறுபடியும் நான் போக முடியாது என்று மீண்டுமாக தேவதூதன் சொல்லுகிறார், நீ எழுந்து உண்டு தொடர வேண்டிய பணி நீண்ட தூரம் என்று சொல்லி. எனவே இங்கு நாம் பார்க்கிறோம் 1 ராஜாக்கள் 19 8 வசனத்திலே
தேவதூதன் கொடுத்த உணவில் அவன் உடல் பலம் பெற்று எலியா இரவும் பகலும் 40 நாட்கள் ஒரே மலை வரையிலும் நடந்தான் என்று. எனவே எலியா 40 நாட்கள் தேவதூதன் கொடுத்த உணவினால், அப்பத்தின் தண்ணீரால் 40 நாட்கள் அவன் உடல் பலம் பெற்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே இயேசுவானவர் 40 நாட்கள் உண்ணாமல் இருந்து தேவ பலம் பெற்று, உடல் பலம் பெற்று, மனபலம் பெற்று ஆண்டவர் சாத்தானை ஜெயிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, மோசே தேவனுடைய பிரசன்னத்தால் முகமானது பிரகாசமா இருந்தது, அவருக்கு கிடைத்த பலன். இங்கே எலியாவுக்கு கிடைத்த பலன், அவருடைய உடல் பலம் 40 நாட்கள் தொய்வில்லாமல் நடக்க முடிந்ததா. இங்கு இயேசுவுக்கு சாத்தானை ஜெயிப்பதற்கு அதிகாரம் கிடைத்ததா. எனவே 40 நாட்களாக லாக்டவுனிலே லாக்காகி இருக்கிற நீயும் நானும் இந்த கொரோனாவை குறித்து பயந்து வாழ்க்கையில ஒண்ணமும் ஒடுக்கமும் உறங்கும் கவலைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நீயும் நானும் கர்த்தர் சொல்வது என்ன? நீதியை தேடுங்கள், பரலோக ராஜ்யத்தில் காரியங்களை நாடுங்கள், உங்கள் தேவைகள் அதனதன் நேரத்தில் அதனதன் வேளையில் வந்து தங்கும் என்று. இப்பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம் என்ன? ஆகவே அன்றாட கிறிஸ்துவ வாழ்விலே கிறிஸ்தவனுக்கு மட்டும் கிறிஸ்துவானவர் தேவையா? எல்லாருக்கும் அவர் தேவை, எல்லாருக்கும் அவர் ரட்சகர், எல்லாரையும் அவர் மீட்டவர். வாயில்லாத ஜீவன்களுக்கு கூட அவர் தானே தகப்பன், வாயில்லாத ஜீவன்களை கூட அவர் தானே படைத்தார். காக்கை காவியங்களை பாருங்கள், ஆண்டவர் வயலில் வரும் ஆண்டவர் பூக்கள் செடிகளை பாருங்கள், அவர்களுக்கு நீர் பாய்ச்சுகிறவன் யார்? காக்கை காகங்களை இப்பொழுது போஷித்துக் கொண்டிருக்கிறவர் யார்? எல்லாருக்கும் லாக்டவுனாக இந்த உலகமே பந்தாகி இருக்கிற வேளையிலே, மூடி இருக்கும் வேளையிலே, வெளியே வரவிடாமல் இருக்கும் போது அவைகளுக்கு உணவூட்டி கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கிறவர் யார்? சற்று திரும்பி பாருங்கள். ஆனாலும் மனிதர்களாக நாம் படுவது கவலை என்ன? உண்ணவும் உடுக்கவும் உருங்கவுமாக இப்பொழுது தேடிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருடைய தெய்வ சபதம் என்று நடத்தி கொண்டிருக்கிறதே. 40 நாட்களாக இந்த லாக்டவுனில் இருந்து கொண்டு நீயும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இயேசுவின் சமூகத்திலே வந்திருக்கிறோமா? இந்த கொரோனாவின் வழியாக ஆண்டவர் ஒரு நல்ல காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். கொரோனா வந்ததினால் தான் மனிதன் கடவுள் பக்கம் திரும்பினார். இருக்கிறவர்களும் கூட வேதத்தை படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், கடவுளை தேடி வந்திருக்கிறார்கள். இது நான் என்று நான் வைப்பதுதான் என்னுடைய சட்டம் என்று சொன்ன கூட்டங்கள் தலைவர்கள் எல்லாம் ஆண்டவன் சோகத்திலே தலைவணங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனாலும் முழுமையாக தேவனுக்கு தன்னை தாழ்த்தவில்லையே, கொடுக்கவில்லையே. உதடு கூப்பிடுகிறது, உள்ளமோ தூரமாய் நிற்கிறது என்பதுதான் தேவனுடைய வேலை. எனவேதான் 2 நாளாகமும் 7:14 செகண்ட் கிரானிக்கல் 7:40 அவர் சொல்லுகிற காரியம் என்ன? என் நாமம் தரிக்கப்பட்ட கிறிஸ்து, என்னும் நாமம் தரிக்கப்பட்ட கிறிஸ்து ஜனம் என்னிடத்திலே வர வேண்டும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் என்னிடத்தில் ஜெபிக்க வேண்டும். முதலில் தன்னை தாழ்த்த வேண்டும், இரண்டாவது அவர்கள் என்னை தேட வேண்டும், மூன்றாவது ஜெபிக்க வேண்டும், நான்காவது பொல்லாங்கு செய்கிற எல்லா வழிகளை நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி, என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நான் இறங்கி அவர் பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு சேமத்தின் ஆசீர்வாதத்தின் ரட்சிப்பினை நான் கொண்டு வருவேன் என்று. எனவே ஆண்டவர் நமக்கு இந்த கடைசி காலங்கள் கொடியது என்று சொல்லி இருக்கிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை வசனங்களிலே கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் என்று சொல்லி, கடைசி நாட்கள் மக்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்பதை தெளிவாக நமக்கு வேதத்திலே அவர் சொல்லி இருக்கிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே 2 முதல் 5 வரை உள்ள வசனங்களிலே எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லவர்களை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும் இருமப்புள்ளவர்களாகவும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலரை மறிதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவன் எச்சரிப்பு கொடுத்தும் நாம் இவர்களை விட்டு விலகவில்லை. இவர்களோடு சேர்ந்து கொண்டு குப்பையில ஊறின ஒரே மட்டையை போல நாம் எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து கொண்டுதான் இவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் வசனம் 6 முதல் 9 வரை சொல்லுகிறது, பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளினால் விழுப்புண்டு
எப்போதும் இவர்கள் என்ன கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற இவர்கள் பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் நுழைந்து இப்படிப்பட்டவர்கள் அவர்களை தங்கள் வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். என்னையும் எம்பரையும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் என் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஆனாலும் இவர்கள் அதிகமாக பலப்படுவது இல்லை. அவ்விருவருடைய மதிக்கேடு, என்னை எம்பரையினுடைய மதிக்கேடு எப்படி எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிக்கேடும் வெளிப்படும் என்று சொல்லி முடிக்கிறார். அதுதான் என் அருமையானவர்களே, இந்த காரியங்கள் இந்த உலகிலே இன்று நடந்து கொண்டிருக்கிறபடியால் தான் ஒவ்வொருவருமே இன்னும் உணராமல் ஆண்டவரை உதட்டளவிலே போய் சொல்லிக் கொண்டு ஏமாற்றிக் கொண்டு வாழ்க்கையிலே ஒவ்வொரு தனி மனிதனும் நாம் திருந்த வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர் இன்று உன்னோடு என்னோடு இருப்பது உண்மை. ஆனால் அந்த உண்மைக்கு நீர் அவருடைய வழி நடக்க வேண்டும் என்று சொன்னார். முதலில் நீர் மாற வேண்டும். தனி மனிதனாக ஒவ்வொருவரும் நாம் மாற வேண்டும். தனி மனிதனாக மாறுகிறவர் அவருடைய குடும்பம் மாற வேண்டும். அவருடைய குடும்பம் மாறுகிற போது அது சபை மாறும். எனவே தனி மனிதனிலும் குடும்பத்திலும் சபையிலும் தேவன் எதிர்பார்ப்பது மாறுங்கள், மனம் மாறுங்கள், உங்கள் பாவ வழியை விட்டு வெளியே நடத்திய வாருங்கள். அப்பொழுது நீ வேண்டிக் கொள்வது எதுவோ, நீ கேட்பது எதுவோ உனக்கு அருளப்படும் என்று சொல்லி இன்று 40 நாட்கள் கடந்தால் என்ன, இன்னும் எத்தனை நாட்கள் இது கடந்து சென்றால் என்ன, நாம் மாறும் வரையிலும், நாம் மனம் மாறாமல் இருக்கும் வரையிலும் தேவனுடைய இந்த கொரோனா அனுப்பப்பட்ட சோதனைகளின் வேதனைகளை வந்திருக்கிற இது நம்மை விட்டு விடாது. என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய சன்னிதானத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் சாட்சியாய் உங்களுக்கு சொல்லி ஆண்டவர் மாறுங்கள் என்று அழைக்கிறார், திருந்துங்கள் என்று அழைக்கிறார். சுகத்திற்காக அல்ல, சுகபோகத்திற்காக அல்ல, சத்தியத்துக்கு சாட்சிகளாக நீங்கள் எழும்புங்கள், ராசியுங்கள் என்று உங்களை அவர் அழைக்கிறார். வருவாயா? அவருடைய சமூகத்திலே சத்தியத்துக்கு உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? சத்தியத்துக்கு நீ சாட்சிகளாய் இன்று நிற்பாயா? அந்த சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் பிரசன்னத்தை உணரச் செய்யும். அந்த சத்தியம் உங்கள் வாழ்க்கையிலே உறவை வளர்க்கும். அந்த சத்தியம் வாழ்க்கையிலே உங்களை உயிர்ப்படுத்தும். நீ அந்த உயிருக்கு உண்மையாக இருப்பாயா? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உண்மை என்று சொன்னார், அவருக்குள் நீ வாழ்வது உண்மை என்று சொன்னார். உண்மை முதலிலே உங்களுக்கு இருக்கட்டும். அந்த உண்மை பொய்களை கலந்து உண்மையை பேசுங்கள் என்று 3:25 சொல்லுகிறது போல ஒவ்வொரு உண்மையை பேசுகிறோமா? ஒவ்வொரு மனிதனும் தன் சக மனிதனோடு நாம் வாடுகிறோமா? 1ஆம் தேதி என்று தியானத்தில் நான் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்த கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம் என்ன? 1:2 சொல்லுகிறது, தன்னுடைய சக மனிதனோடு வஞ்சகமாக உண்மை பேசாமல் பொய் பேசுகிறார்கள் என்று சொல்லி. நாவு எங்களுடையது, உதடு எங்களுடையது, யார் எங்கள் ஆண்டவர் என்று மனிதன் கேட்கிறான் என்று தாவீது 12ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தன் வாயின் உதட்டால் நாவல் எதையும் நான் செய்யலாம், சாத்திரிகம் காரியங்கள் செய்யலாம் என்று சொல்லி உலகத்தில் எப்படியா நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்று சொல்லுகிற போது இந்த 40 நாட்களாக லாக்டவுனில் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு அலறி கொண்டு புலம்பிக் கொண்டு ஜபித்துக் கொண்டு கர்த்தரை தேடிக் கொண்டிருக்கிறேன் தேவ ஜனமே, உண்மையாகவே உங்கள் குடும்பத்தில் மாற்றம் வந்திருக்கிறதா? குடும்பத்தில் நீங்கள் மாறி இருக்கிறீர்களா? குடும்பத்துக்குள்ளாக விழிப்பு தான் வந்திருக்கிறதா? பழைய கதையே தான் திருப்பி போட்டது போல எல்லாம் அப்படியே தான் இருக்கிறோம். எந்த மாறுதலும் மாற்றுதலும் நம் குடும்பங்களிலே அன்று நினைவாமல் எல்லாரும் மாறினார்கள், உண்மையை திரும்பினார்கள். அவர்களுடைய மாற்றத்தை கண்ட தெய்வம் தாமே ஆண்டவர் மாற்றம் செய்து கொண்டார். அவர் உலகத்தில் மனம் திரும்புதலை கண்டு மனம் இறங்குகிற தேவன் என்று இந்த நீயும் நானும் இந்த கொரோனா நம்மிடத்தில் ஒழிய வேண்டும் என்று சொன்னார். நாம் மாற வேண்டும், திருந்த வேண்டும், அந்தவருக்குள் நாம் வாழ வேண்டும், அவரிலே நாம் எப்பொழுதும் வளர வேண்டும். அதற்காக நம்மை ஒப்புக் கொடுப்போமா? அந்த வழியிலே வாழ்ந்து காட்டுவோமா? கர்த்தருடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளங்களையும் இல்லங்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவின் நாமத்திற்குள்ளாக நாம் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் எந்த ஊரிலே நீ இருந்தாலும் தெய்வன் எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆவி எங்கு இருக்கிறது அந்த விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம். அந்த ஆவி உன்னையும் மீட்க வேண்டும் என்று சொன்னார். அந்த ஆவிக்குள் நீ வர வேண்டும் என்று சொன்னார். உன்னையே கொடுத்து விடு. காரணம் ஆண்டவர் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறாரே, உன் சரீரம் என்பது என்னுடைய ஆலயம், அந்த ஆலயத்தை நீ கெடுத்தால் உன்னை நான் கெடுப்பேன் என்று. அந்த ஆலயமான சரீரத்தை இந்த அவரவர்கள் துஷ்டதனங்களுக்கு துர்க்குணங்களுக்கு கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமையை கொண்டு
1 யோவான் 2:16-17 படி இந்த உலகத்துக்குள் சென்று இருக்கிறபடியா இந்த உலகம் எனக்கு பகை என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகம் சொல்லுகிற போது ஆண்டவருக்கு விரோதமாக காரியம் நடந்து கொண்டிருக்கிறபடியா ஆண்டவர் இந்த நாளிலே உனக்கு எத்தனை மனிதன் ஆண்டவருக்கு எதிராக காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறான். ஆயுதங்களை அவனவன் உருவாக்கி இந்த உலகத்தை நானே அழைத்து விடுவேன் என்று சொல்லி ஒருவருக்கு ஒரு பயங்களை எழுப்பிக் கொண்டு அவனவர் தேவனுடைய பயம் இல்லாமல் நாம் தான் கடவுள் சர்வ வல்லவர் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த உலகம் கடந்து போய் கொண்டிருக்கும் வேளையிலே கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணிய கிருமியானது இந்த உலகத்தை மறைந்திருந்து கொண்டு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அதை ரட்சிக்கக்கூடிய வல்லவர், அதை இந்த உலகத்தை படைத்தவர் அதிலும் அசர்வ வல்லவராக இருக்கிற போது பயம் எதற்கு, கலக்கம் எதற்கு, தயக்கம் எதற்கு? அவரை நம்பி வருவாயா? நம்பி இயேசுவோடு இந்த உலகை வென்றவர், சாவை வென்றவர், நம்முடைய வாழ்க்கையின் உறவிலே வந்தவர், உன்னையும் என்னையும் காக்கவரே அவருக்காக பிறந்தவர். அவருக்கு உன்னை கொடுப்பாயா, தருவாயா? அவருடைய சமூகத்தில் இருந்து ஒரு சாட்சியாய் நிற்பாயா? கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் பக்கம் 88 இருப்பதை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். The Apostle Creed found on page number 88. வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாத இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிகையால் உற்பவித்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்தில் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடவரையும் மரித்தோரை நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வைத்திருந்ததும் நித்திய ஜீவனும் ஒன்று என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் கீர்த்தனைகளிலே 193வது கீர்த்தனை எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே என்ற பாடலை பாடுவோம். எனக்கெல்லாம் இயேசுவே
உலகில் துணை இயேசுவே. ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும் ஞான கீதமும் சதுரம் நாட்டமும் கொண்டாட்டமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகுமே உலகில் துணை இயேசுவே. ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலத்திலே எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமண்டலம் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அந்தந்துள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். மன்றாட்டு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய ரட்சணத்தை எங்களுக்கு அருளிச் செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து ஒரு ஞானத்தை கொடுத்திருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும், நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசிர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரே அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும், உம்முடைய பரிசுத்த ஆவி எங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். சமாதானத்துக்காக ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்கு காரண ஏக சிந்தையுமாய் விரும்புகிறவருமாய் இருக்கிற எங்கள் கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய்ய சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களினின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமென். தேவ கிருபைக்காக செபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையிலும் எங்கள் சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதுக்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உங்களுடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா மோசங்களுக்கும் விலக்கி காப்பதற்காக ஜெபம். ஆண்டவரே, எங்களை அந்தகாரம் நீங்க வெளிச்சம் தந்து இந்த இரவில் நேரிடும் சகல மோசங்களுக்கு விக்கிரங்களுக்கு உமக்கு மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று உம்முடைய ஒரே குமாரன் எங்கள் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பொதுவான தோத்திர ஜெபம் 92 பக்கத்தில் இருப்பதை எல்லோரும் சேர்ந்து நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபத்திரமான உமது அடியாராகிய எங்களுக்கு மற்றெல்லாம் மனிதருக்கு தேவதை அருளிச்சிட பற்பல கிருபைக்காகவும் அன்போடு தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு உங்களுடைய இருதயத்தோடு உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். தேவனே, எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்டு விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி இருதயம் உள்ளவர்களாய் இருக்கவும், எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தம் நீதியம் உள்ளவர்களாய் நடக்கவும், எங்கள் வார்த்தையினால் மாத்திரமல்ல எங்கள் நடத்தினாயிரம் உங்களுடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும், தேவனை செய்த எல்லா உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளிச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொடுக்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரே, உமது ஜனம் உம்மை நோக்கி ஏறெடுக்கும் இந்த விண்ணப்பங்களை தயவாய் ஏற்றுக்கொள்ளும். அவர்கள் எவற்றை செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அறியச் செய்யும். அவற்றை செய்வதற்கு வேண்டிய உமது அருளையும் வல்லமையையும் கட்டளையிட்டருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் அருமை இறைவா, உமது அருள் நிறைந்த கரங்களில் மீண்டுமாக நாங்கள் வருகிறோம், எங்களை தருகிறோம். இந்த வழிபாடு முழுவதும் எங்களோடு நீ இருந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உயிர்த்த கிறிஸ்துவில் அன்றாட ஆண்டவரே, நாங்கள் வாழ்வில் எப்படி உண்மையில் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே எங்களோடு நீ சிந்தனைக்கு ஆண்டவரை கொடுத்து, அன்றாட எங்கள் வாழ்க்கையிலே நீர் இடர்படுகிறவர்,
இக்கட்டு வேலையில் கூடவே இருக்கிறவர், வாழ்வின் பயணத்தில் எங்களோடு நீ துணையாய் வருகிறவர், போகையிலும் வருகையிலும் எங்கள் விலக்கி பாதுகாக்கிறவர் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட உம்முடைய அன்பு பிரசன்னம் எங்களை வழிநடத்தி இம்மட்டும் காத்தமைக்காக நன்றி கூறுகிறோம். இத்திருச்சபையில் உள்ள ஏனைய பிள்ளைகளையும், பெற்றோரையும், பெரியோரையும், சிறியோரையும், குழந்தைகளையும், விதவைகளையும், கைவிடப்பட்டவர்களையும், திக்கற்றவர்களையும், ஆதரவற்றவர்களையும் ஆண்டவரை ஒவ்வொரு நெஞ்சங்களையும் கரங்களிலே கொண்டு வருகிறோம். அவர்களுடைய தேவைகளுக்கு நீர் தாமே பதில் கொடுத்து பலன் கொடுத்து இம்மட்டுமாக நீ பாதுகாத்து வருகிறவர். இந்த 40 ஆண்டவரை லாக்டவுன் நாட்களிலே உமது பிள்ளைகளோடு இருந்தவர் தாமே கூடவே இருந்து செயல்படவும் வேண்டுகிறோம். அப்பனே, அரசாங்கம் ஆண்டவரை 25ஆம் தேதியிலிருந்து லாக்டவுனை அறிவித்த போதிலும் ஆண்டவரை மனிதனாக ஆண்டவரை நாங்கள் மாநில அரசு ஆண்டவரை 19ஆம் தேதி மார்ச்சிலிருந்து கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே சமூகத்திலே ஆண்டவரே இந்த தொற்றுக்கிருமியின் காரணமாக நாங்கள் வெளியுலகத்தில் வராதபடி எங்களுக்கு விடுத்த கோரிக்கையின் பேரில் அன்பு சமூகம் இந்த நாளிலே ஆண்டவரை ஆலயமானது 22ஆம் தேதியிலிருந்து மூடப்பட்டு இருப்பதும் இதோ உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரை நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆலயத்தில் நான் இருந்த போதெல்லாம் என்னை வெளியே அனுப்பிவிட்டு நீங்கள் உள்ளே இருந்தீர்கள், இப்பொழுது நான் வெளியே இருக்கிறேன், நீங்களும் என்னை தேடுகிறீர்கள், ஆனால் நான் இல்லை என்று. ஆனால் இந்த அருமையான காலம் வரும், என்னை தேடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் ஆண்டவரை பார்க்கிறோம். உம்முடைய அன்பு கூடாரத்தில் யோவானிலே சொல்லுவார், கர்த்தரை தொழுது கொள்ளுகிற காலம் வரும், அவரை எங்கிருந்து தொழுது கொள்கிற காலம் வராது, எப்பொழுதே வந்திருக்கிறது என்று. ஆண்டவர் இந்த உலகம் ஆண்டவரை இருந்த நாட்களை விட்டுவிட்டு, இருந்த இடத்தில் இருந்து உண்மை ஆண்டவரை கூப்பிடுவதை விட்டுவிட்டு, அவரவர் இருக்கும் இடங்களில் இருந்து உண்மை முழுவனதோடு தொழுது கொள்ளுகிற நேரம் காலம் எதுவாயின் ஆவையோடு உண்மையோடு தேடுகிறவர்கள் என்னை காண்பார்கள், அவரிடத்திலே நான் இடம் புகுந்து அவள் காரியங்களை நான் கேட்டு வழிநடத்தி ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் தாமே இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாசம் செய்வதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த அரசாங்க ஆண்டவரை தலைவர்கள் ஒவ்வொருவருடைய கரங்களை கொடுக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள அரசியல் தலைவர்களும் ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளங்களை நீரை மாற்றி எல்லாரும் நம்முடைய சமூகத்திலே அடிபணிந்து ஆண்டவரே வாழும்படியான வாக்கியத்தை தாரும். பிலிப்பிய நிறுவனத்திலே பார்க்கிறோம் ஆண்டவரே அதிகாரிகள் முதல் கொண்டு ஆண்டவரை அடிமை வரையிலமாக எல்லா கால்களும் ஆண்டவரை இயேசுவின் பாதத்தில் முழங்கால் படியிட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவரை நீர் அவரை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிற தயவுள்ள கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரும் அன்பின் கிறிஸ்துவ கரங்களிலே கிருபையின் கரங்களிலே எங்களை இந்த நேரத்தை இடத்தை நீ பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்தி வந்த தேவன் தாமே கிறிஸ்துவ ஒன்றிப்பில் உயிர்த்த கிறிஸ்துவின் ஒன்றிப்பிலே அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரே இதுவரையில் எப்படி இருந்தோம், ஆனால் இனி எப்படி இருக்க போகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து கொண்டு உம்முடைய சமூகத்தில் வாழும்படியான பாக்கியத்தை தாரும். உங்களில் இருக்கிறவர் உங்களை காட்டிலும் பெரியவர் என்று 1 யோவான் 4:4 சொல்லி இருக்கிறவர் தாமே எங்களோடு கூட வாழ்க்கையிலே பயணம் செய்கிறவர் என்று ஆதியாகமம் 26:3 கூடவே இருந்தவருடைய ஆசீர்வதிப்பேன் என்று. இந்த நாளிலும் ஆண்டவர் ஒருபோதும் உங்களை நான் விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறவர் தாமே ஆண்டவரே உபாகமம் 31:6-8 படி எங்கள் கூடவே நீ இருக்கிறீர், கூடவே வருகிறீர், தடைகளை எல்லாம் தகர்த்து போட எங்களுக்கு முன்னாகவே நீ போகிறவராய் இருக்கிறீர் என்று மீகா 2:13 நாங்கள் பார்க்கிறோம். இதுவரையில் எங்களோடு இருந்தவர் இனிமேலும் எங்கள் வாழ்வில் இருந்து ஒவ்வொருடைய உள்ளங்களுடைய இல்லங்களுடைய எண்ணங்களுடைய தேவைகளை சந்தித்து ஆங்காங்கு மனிதன் ஆண்டவர் எதை குறித்து கவலை போட்டு கலங்கி கொண்டு கதறி கொண்டிருக்கிறானோ அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கும்படியா ஒரு ஆத்துமாவும் கெட்டு போக கூடாது என்பதற்காக இதுவரையிலும் ஆண்டவரே காத்திருந்தவரே உம்முடைய வருகையின் காலம் சமீபத்தில் ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தங்களை கொடுத்தும் மனிதன் ஆண்டவரை ஏறெடுத்து பார்க்காமல் தன்னுடைய விரும்பும் மனம் போன போக்குகளிலே விரும்பிய வழிகளிலே சிற்றின்ப வாழ்க்கையிலே சிறைப்பட்டு போய் வாழ்க்கையிலே உமக்கு விரோதமாய் போனபடியால் நீர் அனுப்பப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவர் உபத்திரவத்தின் சோதனை காலங்களிலே ஆண்டவரே வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். உமது பிள்ளைகளுக்கு மத்தியிலே எத்தனை வாதைகள் வந்து அவர்களை உணர்த்தும்படியா திருத்தும்படியா இஸ்ரவேல் மக்களை நீ நடத்தி சென்றீர் என்று அவர் மனம் திரும்பும் போது அவர்களுக்கு மனம் இறங்குகிறேன், அவர்கள் மனம் மாறும்போது நீரும் மனமாறி அவர்களுக்கு மத்தியிலே வாதைகளை அனுப்பி வைக்கிறீர் என்று. இப்பொழுது வந்திருக்கிற வாதை நீர் ஒருவர் ஆள் மட்டுமே ஆண்டவரை இதை குணப்படுத்த முடியும், இதிலிருந்து அது மக்களை மீட்க முடியும் என்று ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை எழுப்புதலின் தேவன் தாமி இங்கு எழுப்பி பிரகாசிக்க ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் நாட்டிலும் உலகத்திலுமாக ஆண்டவரே எல்லா இடங்களுடைய தேவாவியின் பிரச்சனை எழும்பி பிரகாசிக்க அருள் தாரம் அப்பா. ஒவ்வொரு வீட்டு வாசப்படையிலே ஆண்டவரை பாவம் படுத்துவதோடு கொரோனா படுத்துக் கொண்டிருக்கிறது. எனவே வீட்டு விட்டு வெளியே வராதீர்கள் என்று உள்ளே அடைத்து வைத்திருந்தாலும் எந்த நிமிடத்தில் எதுவும் எங்களை பற்றி கொள்ளும் என்று சொல்லி மக்களுக்கு எதிரான எழும்புகிற சக்திகள் ஒவ்வொன்றும் நாட்டையும் வீட்டையும் விட்டு வெளியேற்றுவோம் என்று சொன்ன ஒவ்வொரு உள்ளங்களும் எண்ணங்களும் நெஞ்சுகளும் அடைப்பட்டு ஈந்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தின் வேளையிலே உம்முடைய தேவாதி தேவனுடைய சமூகம்
சமூகம், பிரசன்னம், கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரை முழுமையாய் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். நாட்டில் உள்ள ஒவ்வொரு தலைவர்களுக்காக, மாநில தலைவர்களுக்காக, ஆண்டவரையும் பிரதம அமைச்சருக்காக, முதலமைச்சர்களுக்காக, ஆண்டவரை காரியங்களை எடுக்கிற முயற்சிகளுக்காக உடைய கரங்களிலே வருகிறோம். இந்த உலக அளவிலும் ஆண்டவர் எடுக்கிற ஒவ்வொரு காரியங்கள், உலக சுகாதார நிறுவனம் திட்டுகின்ற சிந்தனை நிலையத்தின் அடிப்படையில் எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் இந்த சமூகமும் சமுதாயமும் ஒத்துப்போகவும், இதோ கர்நாடக மத்திய பேராயத்தும் அதில் இருக்கிற அமைப்புகளையும் அதில் இருக்கிற ஊழியங்களையும் சபை மக்களையும் உள்ளங்களையும் உங்களுடைய கரங்களிலே கொண்டு வருகிறோம். இந்த திருச்சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும், இந்த திருச்சபையுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றிலுமாக, திருச்சபையுடைய கமிட்டிகள் ஆண்டவர் இருக்கிற அனைத்து கலை குழுக்களிலுமாக உங்களுடைய பிரசன்னம் கூடவே இருந்து வழிநடத்தி ஆசீர்வதித்து எல்லா பலவீன சுகவீன நேரங்களில் உமது பிள்ளைகளோடு கூட வருகிறவர் பலவீனத்தில் என்பதும் உங்களுக்கு பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவரை இப்போது ஒவ்வொருடைய உள்ளத்தையும் ஆண்டவரை நீர் ஆற்றி தேற்றி அரவணைத்து அனைவரையும் சுகப்படுத்தி பலப்படுத்தி குடும்பங்களில் பாதுகாப்பீராக. பராமரிப்பின் கரம் கொண்டு இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ளவர்களையும் உம்முடையவர்களை நீரே ஆசீர்வதித்து விடுவித்து வழிநடத்தி கட்டுண்ட நெஞ்சங்களாக இந்த பயந்து நடுங்கிக் கொண்டு கொரோனாவிலிருந்து முற்றிலுமாய் நீங்களாக்க செய்து உமது பிள்ளைகளை காத்து வழி நடத்திட வேண்டுகிறோம். திருச்சபையில் உள்ள யாவரையும் உடைய கரங்களிலே கொண்டு வருகிறோம். அருள் புரியும், வழி நடத்தும், ஆசீர்வதியும், ஆதரியும், காத்துக்கொள்ளும். தேவ சமூகம் உமது பிள்ளைகளோடு என்றென்றும் சதா காலம் தங்கியிருந்து வழி நடத்தி கரம் பிடித்து நடத்தும் தெய்வம் தாமே எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறவர். உன் போக்கையும் வரத்தையும் காக்கிறவர், எல்லா தேவனும் விளக்கை காக்கிறவர், உன்னோடு கூடவே உனக்கு முன்பாக நான் கடந்து போகிறவர், உனக்கு வலது பக்கத்தில் இடலாய் இருக்கிறேன் என்று சொல்லி 121:7 சங்கீதத்தின்படி 90:10 சங்கீதத்தின்படி வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று 91:10 சங்கீதத்தின்படி எங்களுக்கு எச்சரிப்பின் சத்தங்களை கொடுத்து வலிச்சன் ஆண்டவரை எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தான், எப்படி வாழ்ந்தான் என்பதை விட ஆண்டவரை உமது அன்பு கரங்களை உடைய ஆயுசு நாட்களை எண்ணும்படியான அறிவை 90:12 நாங்கள் காண்பது போல ஒவ்வொரு மனிதனுக்குரிய இந்த உலக வாழ்க்கை நாட்களிலே ஆண்டவர் எண்ணி வாழக்கூடிய பாக்கியத்தை நீர் கட்டளையிட்டு இருக்கிறவர். இப்பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய நாட்கள் சோதனை, வேதனை, கஷ்டத்தின் மத்தியிலே துக்கம், துயரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும், மருத்துவமனைகளையும், மருத்துவர்களையும், மருத்துவர்களையும், செவிலியர்களையும், பலவீனர்களையும், சுகவீரர்களையும், ஒவ்வொரு ஊழியர்களையும், போதகர்களையும், ஒவ்வொரு கைவிடப்பட்ட நெஞ்சுகளுடைய கரங்களை இந்த அடிமை கொண்டு வந்து நிறுத்தி வேண்டுகிற எல்லாருக்கும் மனம் இறங்கும். எல்லாரும் ஆண்டவரை உங்களுடைய சோதனை தங்களை தாழ்த்து தங்களை ஒப்பு கொடுத்து தங்களுடைய தவற்றை திருத்திக் கொண்டு உமக்கு சுத்தமான வழியிலே உடைய ஆவியானவர் சொல்லப்பட்ட பாதையிலே நடந்து சொல்வானா அவனுக்கு ஆண்டவர் வைக்கப்பட்டிருக்கிற தடை என்கிற இந்த ஆண்டவரை கல்லானது கர்த்தாவி சீக்கிரமாக தகர்க்கப்பட்டு போகும் என்பதை நீர் எச்சரிப்பின் சத்தமாக, இடிமுழங்க சத்தமாக இதுவரை கொடுத்து வந்ததை ஆண்டவரை ஒரு காதல் கேட்டு மறுகாதல் விட்டு எவரும் ஆண்டவரை இனி திரும்பி அதை விட்டு விடாதவரை அதை படித்துக் கொண்டு அதன்படியே ஆண்டவரை வாழ்க்கை நடந்து உங்களுடைய சமூக மனமாவுடைய பாக்கியத்தினை கட்டளிடுவீராக. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவரை உம்முடைய உறவிலும் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவரை உறுதிப்படுத்தும் ஆண்டவரை நற்செய்தியின் வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு உறுதியோடு நிலை கொண்டு வாழ அருள்தாரம் தேவையாகும், சந்தியம் குறையாகும் எங்கள் நீக்கும் உள்ளங்கை வைத்து ஒவ்வொருவரை தாங்கி வழி நடத்தி பலப்படுத்தி பாதுகாத்து பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலால் ஒவ்வொரு மனிதனுடைய சமூகத்தில் நிலை கொண்டு நிற்க அருள்புரிய அடிமை வேண்டுகிறேன். இறை வேண்டுதல் கேளும் இயேசுவின் வழியில் ஜெபிக்க சொன்ன ஒவ்வொருவருக்கும் கடமைப்பட்ட யாவரும் பொறுப்பாத மலரடியில் இதயமாக விண்ணப்பமாக அவருடைய வேண்டுதல்களை கமலத்திலே உம்முடைய பாதப்படியை சமர்ப்பித்து இந்த அடிமை வேண்டி நிற்கிறேன். ஏழை ஜெபம் கேளும் இயேசுவின் வழியில் எங்கள் தூய நேச நல்ல பிதாவே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல், பாதுகாவல், பராமரிப்பு, அவரது இணையராத உத்தரவு உங்கள் ஒவ்வொருவரோடும், உங்களுடைய இல்லத்தோடும், உங்கள் குடும்ப உறவுகளோடும், கைது செய்யும் காரியங்களோடும் நிறைவாக இன்றும் என்று உங்களில் எப்போதும் தங்கியிருப்பதாக. ஆமென். நிறைவு பாடலாக நாம் பாமாலையில் 265வது பாடல், பாமாலையில் 265 நீ திவ்ய வழி இயேசுவே என்ற பாடலை நாம் பாடுவோம். நீ திவ்ய வழி இயேசுவே என்ற பாமாலை 265 பாடுவோம். Divya Vali Sove Ni Pavana
சேர்வதாம் பிதாவிடத்தில் சேர்வதும் உமது மூலமாம். நீர் திவ்ய சத்தியம் இயேசுவே, உம் வாக்கு ஞானமாம். எங்கள் ஜீவனின் ஜோதியாம் பிரகாசமும் உண்டாம். நீர் திவ்ய ஜீவன் இயேசுவே, என் சாவை ஜெயித்தீர். உம்மை பின்பற்றும் யாவர்க்கும் சாபமே நீங்குவீர். நீர் வழி சத்தியம் ஜீவனும் அவ்வழி செல்லவும். சத்தியம் பற்றி ஜீவனை அடையவும் செய்யும். ஆமென். அன்பான இறைவா, உடைய அன்பின் கரங்களை மீண்டுமாக இந்த அடிமை வருகிற இந்த வழிபாடு முழுவதும் நீ இருந்ததற்கும் உடைய ஆவியின் பிரசன்னத்தால் எங்களை வழிநடத்ததற்கும் இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவிக்குள்ளாய் நீர் மறைத்து வழிநடத்தி தூண்டுதல் செய்து உந்துதல் படுத்தி உள்ள கையில் வைத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய அந்த சித்தத்துக்கு ஏற்ப வழிநடத்தி செல்ல வேண்டுகிறோம். குறையிருப்பின் பொறுத்தருடன் எங்கள் யாவரையும் ஆவிக்குள்ளாய் வழிநடத்தி பாதுகாரும். இயேசுவின் வழியில் அடிமை வேண்டுகிறேன். இறை வேண்டுதல் கேளும் எங்கள் தூய நேச நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ ஆசீர்வாதம் என்றென்றும் நம்மிலும் நம்முடைய குடும்பங்களிலும் எப்போதும் தங்கியிருப்பதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் எண்ணங்களையும் ஆசீர்வதித்து ஆவிக்குள்ளாய் வழிநடத்தி மறைத்து காப்பாராக. ஆமென்.